நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் பகுதியில் உதகை நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் உதகை கேசினோ சந்திப்பு, ரோஜா பூங்கா, பிங்கர் போஸ்ட், படகு இல்ல சாலை உள்ளிட்ட பகுதிகளில் புதிய நவீன கழிப்பிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு, நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி, நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார், நகராட்சி பொறியாளர் சேகரன் ஆகியோர் நவீன கழிப்பிடத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜார்ஜ், முஸ்தபா, அபுதாஹிர், கஜேந்திரன், விஷ்ணு, ரவி, மேரி புளோரின் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம் அன்பராகும் நேர்களே. இங்கே டாய்லெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு கட்டாயமாக அந்த டாய்லெட் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. நம்ம தொலைக்காட்சியிலையும் நிறைய டைம் சொல்லியிருந்தோம். கவுன்சிலர்ஸும் வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் வந்துட்டு டாய்லெட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட், ஏடிசி, போட்டோஸ் போன்ற பகுதிகள்லாம் வந்துட்டு டாய்லெட்டு கட்டியிருக்காங்க. அது குறித்து நம்ம கமிஷனர் சார்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப எவ்வளோ டாய்லெட்ஸ் எவ்வளோ இப்போ கட்டி முடிச்சிருக்கீங்க சார்? முதலாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நம்முடைய நகராட்சியினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய நகரமன்ற தலைவர், நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்களின் அதீத கோரிக்கையின் நிமித்தமாக நம்முடைய அரசு கூர்ந்து ஆய்வு செய்து நம்மளுடைய ஸ்வச் பாரத் மிஷனில் வந்து கிட்டத்தட்ட 10 டாய்லெட் வந்து இங்கே கட்டுமான பணியை வந்து அவங்க துவக்கி வச்சாங்க. அது கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முதலாவதாக நிறைவு பெற்றிருக்கிற கட்டிடங்கள் வந்து 4 கட்டண கழிப்பிடங்கள் 4 வந்து நிறைவு பெற்றிருக்கு. முக்கியமாக ஊட்டி நகராட்சி பொறுத்த மட்டில் வந்து ஊட்டி முதலாவது சுற்றுலா பகுதியாக இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் வந்து மிகவும் வந்து பயனுள்ள ஒரு பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த 4ம் முக்கியமாக வந்து கேசினோ ஜங்ஷன் பகுதியும் மற்றும் வந்து படகு இல்லம், ஏடிசி மற்றும் பஸ் ஸ்டாண்டு இந்த பகுதிகளில் இருக்கிறதெல்லாம் வந்து பணி நிறைவு பெற்று இன்று நகரமன்ற தலைவர், நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் ஆணையாளர் மற்றும் பொறியாளர் மற்றும் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள் சூழ இதை வந்து துவக்கி வச்சிருக்கிறோம். மீதி இருக்கிற இன்னும் இருக்கிற கட்டண கழிப்பிடங்கள் பணிகள் நடைபெற்றுக்கிறது. ஒரு வாரம் 10 நாளில் அது நிறைவு பெற்று இன்னும் வந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் அந்த பகுதியில் வாழும் மக்கள் வந்து பயன்படுத்திக்கக்கூடிய அளவில் இந்த பணிகள் மிக விரைவுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் பணிகள் முடிந்து நடைமுறைக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி அந்த நிழல் கூடம் கேட்டிருந்தாங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம். அது அந்த இடம் வந்து ஐவேஸில் வருதுங்க. அதை நாங்கள் போய் ஆய்வு செஞ்சிட்டோம். இப்போ வந்து அதை வந்து ஜென்ரல் ஃபண்டில் தான் அது பண்ணணுமா இல்லை வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஃபண்டில் பண்ணலாமான்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் வந்து அது நடக்கும். பக்கத்தில் ஒன்று சேங்ஷன் ஆகிருக்கு. ஓகே சார். சார், இப்போ டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. 2 வெஸ்டர்ன் டாய்லெட்ஸு. இது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க. இது மெயின்டெனன்ஸ் எப்படிங்க சார்? அது ஓப்பனிங் டைம் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை இப்பொழுது வந்து முதலாவது வந்து பொது சுகாதார பிரிவு மூலமாக வந்து அதை நம்ம வந்து இப்போ தூய்மை பணியாளரை வச்சு அதை வந்து பாதுகாத்து கொள்வாங்க. காலையில் திறந்து இரவில் வந்து மூடி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு அவங்களுக்கு விடுறோம். அது இல்லாமல் வந்து எஸ்பெஷலி இது சுற்றுலா பகுதியாக இருக்கிறதுனால நம்ம பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கூடுதலான கவனம் செலுத்தி அவங்களுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு அறையும், அதே மாதிரி அவங்க வந்து குளிச்சுட்டு உடைகளை மாற்றிக்கொள்வதற்கான அறையும் லேடிஸ்க்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் இருக்குது. அதனால் வந்து இது இன்னும் வந்து நல்ல விதமாக இன்னும் நிறைய இந்த இடத்துல எல்லாம் எந்த தேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் கட்டண கழிப்பிடங்கள் நாங்கள் கட்டலான்னு முடிவெடுத்திருக்கிறோம். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க. ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். கவுன்சில் சாருக்கும் வாழ்த்துக்கள். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.